என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து போராட்டத்தை தீவிரப்படுத்தி வரும் ஒப்பந்த தொழிலாளர்கள் வரும் 15ஆம் தேதி தங்களின் கோரிக்கைகள் அடங்கிய அஞ்சல் அட்டையை பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்டோருக்கு அனுப்பப் போவதாக தெரிவித்துள்ளனர். வரும் 16ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெற உள்ள பேச்சுவார்த்தையில் உடன்பாடுகள் எட்டப்படவில்லை எனில் 17ஆம் தேதி மந்தாரக்குப்பத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அறிவித்துள்ளனர். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பணி நிரந்தரம் செய்யும் வரை மாதம் 25,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் 10வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். என்எல்சி நிர்வாகம் தொழிலாளர்களின் கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு பதிலாக தொழிலாளர்களை அச்சுறுத்தும் விதமாக தன் செயல்பாடுகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. என்எல்சி நிர்வாகம் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பின் அடிப்படையிலே அனைத்து தொழிலாளர்களையும் குறிப்பிட்ட காலவரைக்குள் பணிநிரந்தரம் செய்ய வேண்டும். அதுவரை குறைந்தபட்ச ஊதியமாக மாதம் ஒன்றுக்கு 25,000 ஊதியம் வழங்க வேண்டும். மேற்கண்ட கோரிக்கைகளை என்எல்சி நிர்வாகம் காலந்தாமதம் நிறைவேற்ற வேண்டும்.